Hey guys, நம்ம வந்து இப்போ ஃப்ளோட்டிங் மார்க்கெட் முடிச்சிட்டோம். ஃப்ளோட்டிங் மார்க்கெட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து சான்சி ட்ரூத் மியூசியம் போகிறோம். அது இங்கேருந்து 12 கிலோமீட்டர் காட்டுது. பைக்கில் தான் போகிறோம். ஆனால் எந்த போலீஸ்லையும் மாட்டக்கூடாது. மாட்டணும் அப்படின்னா ஃபைன் கட்டி தான் ஆகணும். ஏன்னா அவங்க கேட்குறது இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸு. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். சான்சி ட்ரூத் மியூசியம் வந்து விட்டோம். ஃபஸ்ட் நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம். இங்கே வந்து நார்மல் கவுண்டர்னால் அங்கே, ஆன்லைன் புக்கிங்லாம் இங்கே. இந்த டைமிங்கில் இந்த ஆடியோஸ் கேட்கும். நம்ம வந்துருக்கிறது வந்து 2:20 டைம் பார்த்தீங்கன்னா 2:22 ஆச்சு. நம்ம சீக்கிரம் டக்குன்னு போகணும். இதில் ப்ரைஸ்லாம் போட்டுருக்காங்க பாருங்கள். அடல்ட்னா 500 பார்த்து, சைல்டுனா 250 பார்த்து. நம்ம ஆன்லைனில் பே பண்ண போய் அப்படி தான் 500 பார்த்து அடல்ட்டு, 250 பார்த்து சில்ட்ரன்ஸு. இதெல்லாம் வந்து ஆக்டிவிட்டி, இதெல்லாம் போனால் எக்ஸ்ட்ரா ப்ரைஸு. டிக்கெட் அங்கே எடுத்துகிட்டு என்ட்ரன்ஸ் இங்கே போட்டிருக்கு. நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வரணும். என்ட்ரன்ஸ் இங்கே போட்டிருக்குங்க. அந்த சைடில் பார்த்தீங்களா, இது கடலுக்கு பக்கத்தில் இருக்குது அமைஞ்சிருக்குது சான்சி ட்ரூத் மியூசியம். இல்லை ஒவ்வொரு டைம் வந்து லாங்குவேஜ் இருக்குங்களா, அந்த லாங்குவேஜை வந்துட்டு ப்ளே பண்ணுறாங்க. ஃபிங்கர் ஜாயிண்ட், டங் அண்ட் குரூ, என்ன அது இதெல்லாம் என்னன்னே தெரியலையே. நாங்கள் சுத்தியல் மாதிரி இருக்குங்க. அதில் எதுவும் யூஸ் பண்ணது போல். பழைய காலத்து இது எப்படி இருக்கு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது போய் உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு. பட்னா இங்கேருந்து எப்படி இங்கேருந்து இந்த படி வழியாக ஸ்டெப்ஸ் வழியாக கூப்பிட்டு போகிறாங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கட்டினது போல் சான்சி ட்ரூத் மியூசியம். சான்சி ட்ரூத் வுட் அண்ட் ஸ்ப்ளெண்டர் ஆஃப் தாய்லாண்ட் போட்டிருக்கு. எக்ஸ்ப்ளோர் த ட்ரூத் ஆஃப் லைஃப். ஏ கைஸ், இந்த மாதிரி மொத்தம் அதில் 7 ட்ரூத் இருக்குது போல். ஃபஸ்ட்டு, அப்புறம் செகண்டு, தேர்டு சென்டரில் இருக்குது, ஃபோர்த்து இது ஏன் சொல்கிறாங்கன்னு தெரில. இருங்க படிச்சுட்டு சொல்லுவோம். இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸ்டெப்ஸில் கீழே இறங்கி போனோம்னா அந்த ட்ரூத் மியூசியம் போயிடலாம். இது டைமிங்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம போயிட்டு நம்ம வரதான் டைமிங் போல். இந்த பைக் இருந்துச்சுன்னா எவ்வளோ கன்வீனியாக இருக்குது தெரியுமா. கிட்டத்தட்ட ஒரு 12-13 கிலோமீட்டர் இருக்குங்க. நம்ம அடுத்த லாஸ்ட்டு ஃப்ளோட்டிங் மார்க்கெட்லேருந்து வரது. ஹெல்மெட் எதுக்கோ கொடுக்குறாங்க, எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியல. இது மேலே கீழே வந்துருமா, சேஃப்டி கொடுக்குறாங்க, எதுக்குன்னு தெரியலையே. எதுவும் வாங்கி வச்சுப்போம். இங்கே தான் செக் பண்ணுவாங்க போலங்க. இதில் வந்துட்டு இந்த ஹெல்மெட் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த ட்ரூத் மியூசியமில் ஒரு பார்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது. அதனால தான் ஹெல்மெட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒர்க் ஷாப் பார்க்கலாம், அவங்களோட ஒர்க் ஷாப் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கும், அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போது இந்த ஃப்ளோட்டிங் மார்க் நிறைய இங்கே போட்டிங்லாம் கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு ப்ரைஸு, அதெல்லாம் நான் காமிச்சிருக்கேன் உங்கள்கிட்ட ஸ்டார்டிங்கில். இந்த வுட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து ரெடி பண்ணுற இடம். அதாவது மரம் வந்து ரவுண்ட் ஃபார்மில் தான் வரும். அதுக்கப்புறம் வந்து அது கார்விங் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதோட ஓனர் தான் வந்துட்டு அவர் தான் டிசைன் பண்ணி தராராம். இங்கே வந்துட்டு எப்படி வந்து கார்விங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் பாருங்கள், லேடிஸ்லாம் கூட கார்விங் பண்ணுறாங்க. உடன் கார்விங். இது 1960s, இது 1994, அது வந்து 1983. அதாவது அந்த ட்ரூத் மியூசியம்லாம் முன்னாடி இருந்த சிலைகள். இது வந்து அந்த ட்ரூத் மியூசியமோட மினியேச்சர் வெர்ஷனா. இது இங்கே 1 சென்டிமீட்டருங்கிறது அங்கே 10 சென்டிமீட்டர் வரும். இவங்க நெயில்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு சொல்கிறாங்க. நெயில்ஸுங்கிறது அந்த 2 பார்ட்டையும் ஜாயின் பண்ணுற இடம் தான் நெயில்ஸு. இதில் வந்துட்டு ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு மாதிரியான வுட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு வுட்டு சொல்லுவாங்க. அது வந்துட்டு நாங்கள் பால்கனிக்கெலாம் இந்த மாதிரி வுட்டை யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மாதிரியான வுட்டை யூஸ் பண்ணுறாங்க இவங்க. அதாவது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இதை நம்ம தொட்டு பார்க்கலாம். அதே மாதிரி வந்துட்டு அந்த இருக்குல்ல கார்பெண்டர்ஸ் பண்ணுறாங்களா, அதையும் நம்ம அந்த வேலையும் நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து நமக்கு வந்து அவங்க அசிஸ்டன்ஸ் பண்ணுவாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, புதுசு இது வந்துட்டு பழசு. ஏன்னா இது வந்து சன்னு மழை அந்த மாதிரி எல்லாத்துலேருந்து ஓப்பனாக பட்டு இந்த மாதிரி வந்து கலருக்கு மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு எல்லாமே சும்மா பண்ணணும்னு பண்ணல. ஒவ்வொரு ஊர்லேயும் உள்ள வந்து இன்ஸ்பயர் ஆனதை வச்சு மேக் பண்ணது தான் இது. லைக் இந்தியா, கம்போடியா, சைனீஸ், மலாயா, அந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் வந்து உள்ளதை கம்பைன் பண்ணி பண்ணது தான். இது பார்த்திங்கன்னா வந்து கோழி சண்டை போடுறது இந்த இடம். அவங்களாம் வந்து ஃபார்மர்ஸ் வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு மழை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுறாங்களாம். அதுக்காக வந்து அந்த ஸ்டாச்சு. இந்த மங்கி வந்து குட் ஒன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஜெயண்ட் மாதிரி இருக்குல்ல, அது வந்து கெட்ட மங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கதை இருக்குது. இது எப்படின்னா, நம்ம கோயிலில் வந்து ஒரு கலசம் வைப்போம்ல, அந்த மாதிரி மேட்ரு. அந்த கலசத்தில் வந்துட்டு நிறைய பல்சஸ் அந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்க, பருப்பு வகைகள், தானிய வகைகள்லாம். இங்கே வந்து ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ஃப்ளவர்ஸ் தான் வெளியே வந்து பூத்து கிடக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக சொல்கிறாங்கன்னா, பீஸு, ஹியூமனிட்டிக்காக வந்துட்டு இதை மென்ஷன் பண்ணுறாங்க. இதுதான் 4 ஃபேஸ் ஆஃப் பிரம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, கருணை, இரக்கம், தீமை அழிக்கிறது மூலிமா நமக்கு நன்மை கிடைக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுற சிம்பிள் தான் இந்த பிரம்மாவோட சிம்பிள். நல்லா பிரம்மாண்டமாக இருக்குங்க, செம்ம பெருசு. இது வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்க. அப்படியே
எல்லாமே உட்டிலே செஞ்சது இது. இப்போ அது பிடிச்சி இழுத்தா உடஞ்சிக்கு போனாங்க. இந்த ட்ரூத் மியூசியம்ங்கிறது ஒரு 7 ட்ரூத்து சேர்ந்தது தான் இந்த ட்ரூத் மியூசியம். அதில் ஃபஸ்ட்டு ட்ரூத் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து ஹியூமன் பீயிங் தான், எல்லாருமே ஈக்குவாலிட்டியாக இருக்கணும். நீ வந்து எவ்வளோ பணக்காரனாக வேணாரு, எவ்வளோ ஏழையாக வேணாரு, ஆனால் எண்ட் ஆஃப் த டே நீ ஹியூமன் பீயிங். நீ ஒரு ரிலீஜனால மாறுபட்டுருக்கலாம், கேஷ்னால மாறுபட்டுருக்கலாம், ஆனால் எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஒரு ஹியூமன் பீயிங். ஒரு 4 விஷயம் இருந்தால் தான் நம்மளால் இந்த இடத்துல இயங்க முடியும். நீர், நிலம், காற்று, நெருப்பு. அது எப்படி ஒன்றா இருக்கோ அதே போல் நம்மளும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறத அந்த ட்ரூத் மியூசியமோட ஃபஸ்ட்டு ட்ரூத் சொல்லுது. காட் ஆஃப் வாட்ரு, அதாவது நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம். இதுதான் செகண்ட் ட்ரூத்து. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட லைஃப் சைக்கிளை தான் சொல்கிறாங்க. பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் நம்ம எல்லாமே நேச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம். நம்ம வந்து எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எர்த்து, சன்னு, மூணு, அப்புறம் நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம பேரண்ட்ஸ் வந்து பிறக்கிறாங்க, அப்புறம் வயசாகுது, அப்புறம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகுது, இறக்குறாங்க. இது எல்லாமே நேச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அந்த மாதிரி நம்ம பிறக்கும் போதுமே ஒரு யூனிக் பர்சனாலிட்டியோட பிறந்திருப்போம். அதுவுமே நேச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம வாழ்கிறதுக்கு முக்கியமான விஷயம் வந்து நேச்சர் அப்படின்னு சொல்லி இந்த செகண்ட் ட்ரூத்தில் மென்ஷன் பண்ணுறோம். இதுதான் மியூசியத்தோட சென்டரு. இது வந்துட்டு ஒரு புத்தா ஆலயம். இந்த புத்தா ஆலயம் ஏன் அமைஞ்சிருக்கு அப்படின்னா, என்ன சொல்ல வருது அப்படின்னா, நம்ம வந்து பிறந்ததுக்கே இறப்பதற்கு தான். யாருமே வந்து இறப்புலேருந்து தப்பிக்க முடியாது. இருந்தாலும் நம்ம வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எதனால் வந்து இறக்குறோம், குட் அண்ட் பேட் ஆக்ஷன் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அது மூலிமா நம்மளோட ஆசைகளை வந்துட்டு குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தேர்ட் ட்ரூத் சொல்லுது. 8 இண்டிவிஜுவலோட கேரக்டரை பற்றி சொல்கிறது தான் இந்த ஃபோர்த் ட்ரூத்து. அவங்க வந்து இந்த உலகத்துக்கு வந்துட்டு பெரிய தாக்கத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க வந்துட்டு பெருசாக வந்து பண்ணல அப்படின்னாலுமே அவங்களோட ஃபிலாசபி ஆஃப் லைஃப்பை வந்துட்டு இன்னும் பல பேர் பின்பற்றுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, அவலோகிதேஸ்வரா, தேவா, மஞ்சுஸ்ரீ. இந்த 3 சிம்பிளும் எதை சொல்லுது அப்படின்னா, நம்ம ஒரு நல்ல விஷயத்தை வச்சு கெட்ட விஷயத்தை அழிக்கணும் அப்படிங்கிறதா இந்த 3 பேருமே சொல்றாங்க. இந்த 3 சிம்பிளும் சொல்லுது. அடுத்தது இவர் யாருன்னா லாவ் ட்சூ அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து ஏன்ஷியன்ட் சைனீஸ் பிலாசபர் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்துட்டு இவரோட சிம்பிள் என்ன சொல்லுது அப்படின்னா, பேலன்சிங் நேச்சர் அப்படின்னு சொல்லுது. இவர் யாருன்னா வந்துட்டு கன்ஃபியூஷனிசம். இவர் வந்துட்டு சைனீஸோட ஏன்ஷியன்ட் பிலாசபர், அதை கூட பொலிட்டிஷியனும் கூட. இவர் வந்துட்டு மற்றவங்களை மதிக்கிறதுலையும் மற்றவங்களோட ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுலையும் வந்துட்டு சிறந்து வேங்குவார். இவர் வந்துட்டு கர்மா வந்து ரொம்ப பிலீவ் பண்ணுறாரு. அடுத்தது யாருன்னா குவாயின் அப்படிங்கிறவர். இவர் என்னத்தை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாரு அப்படின்னா, மெர்சியும் சாக்ரிஃபைஸ் தான் மெயின். இறக்கம் தான் வந்துட்டு இந்த வேர்ல்டுக்கே வந்துட்டு முக்கியமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பாக்ஷன் குவாஹாய். இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சகிப்புத்தன்மை ரொம்ப முக்கியம், அதே நேரத்தில் வந்து விடாமுயற்சியும் இருக்கணும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அமிதாபா அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம வந்துட்டு வாழ்கிறதுக்கு வந்துட்டு எது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, அமைதி தான் ஹெல்ப் பண்ணுது, நம்மளோட சஃபரிங்லேருந்து அமைதி தான் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். இதுதான் 5th ட்ரூத்து. அதை ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறாங்க. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே ஒருத்தர் வாந்தி எடுக்கிற மாதிரி ஒரு படம் இருக்கும். அதனால வந்துட்டு நம்மள எல்லாத்தையும் யாருன்னா வாந்தி எடுத்தீங்களா லாஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க எதனால் வாந்தி எடுக்கிறார் அப்படின்னா, அவர் ஓவராக ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டாரு, அதனால வாந்தி எடுக்கிறாங்க. அந்த இடமே வந்து ட்ரக்ஸ் சொசைட்டியாக மாறிடுச்சு, ட்ரக்ஸ் எதுவும் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறத மீன் பண்ணுறாங்க. இதுதான் வந்து 6th ட்ரூத்து. இந்த ட்ரூத் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம சொசைட்டி வந்துட்டு 2 சைடு காயின்ஸ் மாதிரி தான். ஒரு சைடில் பாசிட்டிவ் இருக்கும், இன்னொரு சைடில் நெகட்டிவ் இருக்கும். இவங்க வந்துட்டு ஒரு செட் ஆஃப் பிரின்சிபல் வச்சுருக்காங்க. அதில் வந்துட்டு அந்த பில்லருக்கு இன்சைடில் இருக்கிறது வந்து குட்டுன்னும் வெளியே இருக்கிறது வந்து பேடுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அந்த பேட்லாம் என்னென்னலாம் சொல்றாங்க அப்படின்னா, இந்த சொசைட்டி ஃபுல்லாவே செல்ஃபிஷாகவும், அரகன்ஸ் திமிரு பிடிச்சவங்களாகவும், அப்புறம் மட்டம் தட்டுறதாகவும், மற்றவங்களை பிளேம் பண்றதாகவும், அப்ரிசியேஷன் கம்மியா கொடுக்கறதாகவும், இதுக்கு எல்லாமே முரண்பாடா இருக்கிறதுமா தான் இந்த சொசைட்டி வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத 6th ட்ரூத் சொல்லுது. 7th ட்ரூத் உள்ள எல்லாத்தையும் முடிச்சுட்டு 7வது ட்ரூத்துக்கு வந்தோம். இந்த 7th ட்ரூத்தில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம பேரண்ட்ஸை தான் டெவலப் பண்ணுறாங்க. நம்மளை பெற்று வளர்த்து நமக்கு ஒரு கல்வியை கொடுத்து நம்மளை ஒரு நல்ல பர்சனாக ஆக்கி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணி நமக்குன்னு ஒரு கரியரை பில்ட் பண்ணி நமக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு நமக்குன்னு ஒரு அசட்டை வந்து சேர்த்து வைக்கிறாங்களே. அப்படி சேர்த்து வைக்கிறப்ப நமக்காக இவ்வளோ பண்ணுற பேரண்ட்ஸை நம்ம கடைசியாக கைவிட்டுறோம். அந்த மாதிரி நம்ம கைவிட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரூத் மியூசியமில் நீங்கள் கற்றுக்கிட்டது ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக இருக்கணும், உங்களை சுற்றி இருக்கவங்கள நமக்கு ஹெல்ப் பண்ணவங்கள நம்ம வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க மீன் பண்ணுறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கிறத கடைசியாக நீங்களே கேளுங்க. So please, before this day ends, you can actually call your parents and tell them that you love them and thank them for raising you so well. That's your task for today. Hey guys,
செஞ்சுரி ட்ரூத் மியூசியம் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இது எல்லாத்தையும் நான் பேக்ரவுண்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இங்கே வந்துட்டு அவங்களே வந்துட்டு கைடு வச்சுருக்காங்க, அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நம்ம அவங்க கூட நின்று ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ட்ராவல் பண்ணி அவங்க ரொம்ப தூரம் போயிடுவாங்க. இதுதான் அந்த செஞ்சுரி ஆஃப் ட்ரூத் மியூசியம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுவாங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். Until then, bye from Shah.